ஹாய் ஹலோ தலைவா தலைவிஸ், நான் தான் உங்கள் கிங் ஆஃப் ட்ராவலர் 46. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏற்கனவே நம்ம நாகமலைக்கு வந்தோம்ல, ரிட்டன் வீட்டுக்கு தாங்க போகிறோம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணாங்க, ஃபாலோ பண்ணிங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, நாம் எப்படியோ பார்ட் 1 இந்த இடத்துல சேர்ந்துட்டோம். இப்போ இவங்களெல்லாம் நம்ம இங்கேருந்து கூட்டிட்டு போனோம். இருங்க, இங்கே ஒரு அக்கா நல்லா அழகாக இருக்கிறாங்க. ஐயோ, போஸ்ட்லாம் வர தராங்க. ஹாய், ஒன் செல்ஃபி ப்ளீஸ். சீஸ் சொல்லுங்கள், சீஸ். இன்னும் சீஸ் சொன்னோன்னு தலை கொடுத்தீங்கன்னாங்க. இதுக்கு மேலே இருந்தால் என்ன பிரச்சனை ஆகிடும்னு நினைக்கிறேன். நம்ம இங்கேருந்து கிளம்பி போயிடலாம். சட்டு புட்டுன்னு கிளம்புங்க. வாங்க வாங்க வாங்க, சீக்கிரமாக ஏறுங்க. இதோட ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான். உங்களை சீக்கிரமாக போய் விட்டுறேன். சீக்கிரமாக ஏறுங்க. இது உங்களை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு சவாரி வேறு எனக்கு இருக்கு. எப்பா டிரைவர் தம்பி, வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து நிப்பாட்டுப்பா. காலைல தான் சாப்பிட்டோம், இப்போ சாப்பிட்டுட்டே நம்ம வீட்டுக்கு போயிடலாம். சரிண்ணா, அந்த ஹோட்டலில் நிப்பாட்டேன். நீங்கள் பக்கத்தில் ஒரு ஹோட்டலுக்குண்ணா. டே கிளீனர் தம்பி, கொஞ்சம் இறங்கி ரிவர்ஸ் பாடுறா. சரி தல, தோறு பாக்குறேன். வா 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 வா, பின்னாடி வா. வரலாம் வரலாம். வரலாம் வரலாம். வா வரலாம் வரலாம். வரலாம் வரலாம். வரலாம். ஓல்டேன் ரைட் போலாண்ணா. அந்த ஓனர் மண்டை இருக்கிறானே, குழந்தை பசங்களெல்லாம் எனக்கு கிளீனராக அனுப்பி விட்டுக்கிறான். எல்லாம் தலை எழுத்து. இவனை வச்சுக்கின்னு ஒன்றும் பண்ண முடியல. என்னண்ணே, என்னை பற்றி என்ன சொன்னீங்களா? சேச்சா, உன்னை பற்றி எதுவும் சொல்லடா. அந்த ஹோட்டல் வந்துச்சு ஃபேஷன் சைட்டை, அதை சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா வில்லங்க பிடிச்ச பையங்க, இவங்ககிட்ட கொஞ்சம் ஜாகிரதையாக ஆகணும். இல்லைன்னு வச்சுக்க, ஓனர்கிட்ட என்னை பற்றி வில்லாத புலாதெல்லாம் சொல்லிடுவாங்க. ரொம்ப மோசமான பையன். ஓகே பேசஞ்சர்ஸ், ஹோட்டல் வந்துடுச்சு. எல்லோரும் போய் சாப்பிட்டு வாங்க. வண்டி 1 மணி நேரம் நிற்கும், அதுக்காட்டி எல்லோரும் வந்துடுங்க. டேய் கிளீனர் தம்பி, சொல்லு தல. நீ போய் சாப்பிட்டுட்டு எனக்கு பார்சல் வாங்கிட்டு வச்சிடறா, நான் அப்புறமாட்டா சாப்பிட்றேன். சரி தல, நான் வாங்கி வச்சிடறேன். என்ன இந்த இடம் ஃபுல்லாக ஒரு நிற்கிறானுங்க. இதுனா பார்க்கிங் பிளேஸா? ஒருத்தனுக்கும் நான் பொறுப்பே கிடையாது. இருங்க, என்னமோ முன்னாடி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சா? அந்த பக்கம் 2 வரதும் பிளாக் ஆகி நிற்குது. அட பாவி, இல்லை என்னமோ ஆகிட்டு இருக்குது போலங்க. ஐயோ, டச்சு வர இந்த இடத்துல டான்ஸ் ஆனால் என் உயிரை எடுத்துருவானுங்களே. அப்பா நல்ல வேலை யாரும் பார்க்கல. என்னாச்சு? யோ டிரைவரு, ஏய் வண்டி யாருடா? நீமான குறுக்கில் நிப்பாட்டி வச்சுக்கிறா. எவனோ குடிச்சிட்டு மட்டையாயிட்டான் போலங்க. வேறு ஃபுல் எல்லா கண்ணாடி மூடி வச்சுக்கிறான். உள்ளே வேறு என்ன நடக்குன்னு பார்க்கவே முடியல, ஒரே பிளாங்காக இருக்குது. சரி, நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்ம வந்துடுவோம். சரி எல்லோரும் வாங்க, வண்டியில் ஏறுங்க. இது வேறு உடனே ஆப்புக்குள்ளே போயிடுது. இந்த வெளியே வந்துடும். ஓகே, எல்லாம் சாப்பிட்டாங்க. நம்ம வண்டி எடுத்துன்னு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போயிடலாங்க. டேய் கிளீனர் தம்பி, சொல்லு தல. டிராஃபிக் அதிகமாக இருக்குது, சைடெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கினே வா. சரி தல, நீ போ, நான் சைடெல்லாம் பார்க்குறேன். சரிங்க, எப்படியோ இந்த டிராஃபிக்கை நம்ம தாண்டி வந்துட்டோம். இதோட ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தாங்க. ஓகே, அந்த இது பே பண்ணுற இடம் வந்துடுச்சு. ஆனால் போகும்போது நம்ம காசு கட்ட வேண்டியதான்னு நினைக்கிறேன். ஆமாங்க, காசு கட்ட தேவையில்லைங்க. சரி வாங்க, நம்ம போகலாம். இதோட நெக்ஸ்ட்டு டூர் எப்போ கிடைக்குன்னு தெரியல. ஆனால் இப்போ போனோடனே ஒரு டூர் இருக்குது. ஓனர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு, அடுத்தது ஒரு டூர் இருக்குது, சீக்கிரமாக பஸ் என்னவான்னு. அது மட்டும் இல்லாமல் புதுசாக வேறு ஒரு டூர் பஸ் வாங்கி வச்சுக்கிறாராங்க. ஏன்னா இருக்கிற ஒரு டூர் பஸ் ரிப்பேர் போயிடுச்சு. அதனால தான் ஸ்பேருக்கு இந்த பஸ்ஸை போட்டு கொண்டு வந்தோம். இது லைன் வண்டிங்க. ஆனால் அதான் டூர் பஸ் எடுக்கலான்னு பார்த்தோம். பஸ்ஸு லாஸ்ட்டு மினிட்ல வேலை காட்டிடுச்சு. ஒர்க் ஷாப்லேயே ஒரு 2-3 நாள் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் லைன் வண்டியே எடுத்துன்னு வந்துட்டோங்க. ஆனால் ஓனர் ஏதோ புதுசாக பஸ்ஸு வாங்க போகிறான்னு தான் சொல்லின்னு இருந்தார். அப்பா, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அதான் ஓனர் இன்னொரு பஸ்ஸு வாங்க போகிறாருன்னு சொன்னாருங்க. அது கேரளா பஸ்ஸா கர்நாடகா பஸ்ஸான்னு தெரில, செகண்ட் ஹேண்டு தான். அதுதான் வாங்க போகிறாரு. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி இல்லை நாளைக்கெலாம் வாங்கிடுவாருங்க. இப்போ நான் போயிட்டோன்னே கிருஷ்ணா பஸ்ஸு அப்படி இல்லைன்னா எஸ்ஆர்டி பஸ்ஸு தாங்க எடுத்துன்னு அந்த நெக்ஸ்ட்டு டூருக்கு போகிறோம். இந்த பஸ்ஸுலேயே கொஞ்சம் போகலாம். ஆனால் இந்த பஸ்ஸு ஏற்றவே லாங்காக ஓட்டிட்டு வந்துக்கிறோம்ல, இதை கொஞ்சம் சர்வீஸ் விட்டுட்டு அப்படியே அந்த பஸ்ஸை எடுத்துன்னு நம்ம போயிடலாங்க. இப்போ நம்ம செகண்ட் மேப் வந்துட்டோம். போயின்னு இருக்கிறோங்க இப்போ 2வது மேப்பில். பாருங்களேன், நான் போன வீடியோவிலே சொல்ல மாட்டேன். வீடியோ ஸ்பீடு பயங்கரமாக தருதுங்க இந்த பஸ்ஸு. இதோ பாருங்களேன், ஸ்பீடாக பாருங்களேன். 158, 160, 61. அதாவது இன்னும் ஸ்பீடு போகும் போலுங்க. ஏன்னா நம்ம இந்த கேமில் நம்ம ஸ்பீடு டாப் லெவல் ஸ்பீடு வந்தோடனே ஸ்பீடு ஏறது ஸ்லோவாக வர ஆரம்பிச்சிடும்.
ஆனால் அதில் இன்னும் பாருங்களேன் ஸ்பீடு வந்து வேகமாக ஏறின்னு இருக்குது. அப்போ வந்து இது கண்டிப்பாக 200க்கு மேலே போகும்னு நினைக்கிறேங்க. 189 90 வந்துச்சுங்க. 91 92 93 95 வந்ததுக்கப்புறமாட்டாவும் ஸ்பீடாக ஏறுதுங்க அந்த மீட்டரு. அப்போ இது நல்லா வேகமாக போகிற வண்டி தான் போலங்க. ஐயோ நான் வந்து வண்டி பார்க்குற கவனத்தில் இது என்ன ரோடுன்றதே மறந்துட்டேன். இந்த சிட்டிக்குள்ளலாம் கொஞ்சம் பொறுமையாக தான் ஓடணும். போச்சுங்க, வண்டி ஏதோ சைடில் தட்டிட்டு இருக்குது போல இருக்குது. அதில் என்ன வண்டியா தெரில. ஓகேங்க, அது எதுவும் பெரிய பிரச்சனை இல்லை. ஏதோ லைட்டாக தான் தட்டிட்டு இருக்குது. சரி, நான் தாங்க இந்த ரோட்டில் போய் ஸ்பீடாக வந்தேன் பாருங்க. நான் வந்து அந்த இடம்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துடா, சரி இதுவும் ஹைவே மாரி தான் போகணும்னு நினச்சிட்டு நான் வந்து வந்துட்டேங்க. சரி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தது வண்டியெல்லாம் எதுவும் சைடில் இடிக்கலை. சைடில் என்ன அந்த வைக்க கொட்டி வச்சுக்கிட்டு கல் மாரி இருக்குன்னு பார்த்தீங்களா, அதுதான் என்னமோ லைட்டாக சைடில் உராச்சிட்டு இருக்குது. உராச்சினாலும் சவுண்ட் வந்து இட்ஸே மாரி தான் சவுண்டு கேட்கும் கேமில். பரவாயில்லைங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துக்கலாம். லைஃப் 100% இருக்குது. டீசலும் வந்து 152 லிட்டர் இருக்குங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்க, நம்ம முதல்ல இது கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணிப்போம். லைட்டாக ஏன் இந்தமாரி லைட்டாக வைக்கிறேன்னா எனக்கு இண்டிகேட் போடுறதெல்லாம் தேட வேண்டியதாக இருக்குதுங்க. அதாங்க சரியாக வந்து ஹாரனும் அடிக்க முடியல, இண்டிகேட்டரும் போட முடியலன்னா லைட்டாக வச்சுக்கிறேன். நம்ம வந்து ஹைவே பக்கம் போனோம், ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் வந்து மாற்றிடலாம். இப்போ உடனே போய் வந்து பஸ்ஸை பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மட்டும் வந்து இன்னொன்று ஒரு டூர் இருக்குது, அதையும் முடிச்சுட்டு அதோட பஸ் நிப்பாட்டிக்க வேண்டியதாங்க. அதுக்கு மேலே வந்து வேலை இல்லை. ஓனர் தான் இன்னொன்று ஒரு டூர் பஸ் வந்து வாங்க பார்த்தா சொன்னார். புதுசு இல்லை, செகண்ட் ஹேண்டு தான். செகண்ட் ஹேண்டு பஸ்ஸு தான் வாங்கி மேலே இருக்கிற பாடியை மட்டும் மாற்றிட்டு புது பஸ்ஸு மாரி ரெடி பண்ணி கொண்டு வர போகிறாருங்க. இது எங்கேயோ கேரளாவில் தான் வாங்குறாரு பஸ்ஸை. பேர் வந்து என்னமோ சொன்னார், சரியாக ஞாபகம் இல்லைங்க அந்த பேர். இப்போ பாருங்களேன், இப்போலாம் குறுக்கில் வர மாட்டாங்க, நம்ம கிட்ட போகும்போது தான் வருவான் பாருங்கள். சொல்லலை, இவன் எத்தனை வாட்டி சொன்னாலும் இவன் திருந்தவே மாட்டாங்க. இவனுங்கெல்லாம் எவன் தான் லைசன்ஸ் போட்டு தந்தானே தெரியல. இருங்க, ஓவர்டேக் பண்ணிடலாம், இல்லைன்னா ரிஸ்க்கு. ஓகே, ஓவர்டேக் பண்ணியாச்சு. ஓ, என் ஆப்போசிட்டில் வேறு வண்டி வந்துடுச்சு. லெஃப்ட் எடுக்கலான்னு பார்த்தா அந்த பஸ்ஸுக்காரனும் பின்னாடியே ரொம்ப க்ளோஸாக வந்துட்டான். இந்த கார் அண்ணா இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்கண்ணா, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்க. ஓகே ஓகே, சைலண்ட் தாட்டில். நீங்கள் வாங்கண்ணா, நீங்கள் முன்னாடி வாங்க. வாங்க வாங்க, கோச்சிக்காதீங்கண்ணா. ஓகே, அவர் எதுவும் நல்ல மனுஷன், உங்களுக்கு டென்ஷன் ஆகலை. சரிங்க, நம்ம அப்படியே நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ணுவோம். ஐயோ லைட்டாக டச் பண்ணிட்டேங்க. சரி, அதுவும் பெருசாக லைட்டாக தான் டச் ஆகிடுச்சு அந்த வண்டியில். நல்ல வேலை அவரும் கண்டுக்கலைங்க. சரிங்க, நம்ம பண்ண போவோம். அதாங்க எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு இல்லை நாளன்னைக்கெலாம் புது பஸ்ஸு வாங்கிட்டு வரேன்னு நினைக்கிறேன். வாங்கிட்டோன்னே அது இன்னும் போய் கோவிலுக்கு இன்னும் போய் படைச்சிட்டு அடுத்த டூர்லலாம் நம்ம இனிமேல் லைன் வண்டிலாம் இல்லை, டூர் பஸ்ஸே தான் கொண்டு வர போகிறோங்க. உள்ளே நிறைய லைட் செட்டிங்கும் பண்ணலான்னு இருக்கிறோம். ஓகேங்க, அது எப்படி நான் சொல்கிறேன். இப்போ அடுத்த மேப் வந்துட்டோம். கமான் கமான் கமான், நெக்ஸ்ட் மேப்பு இன்னும் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஓகேங்க, வந்துட்டோங்க. ஆனால் இந்த பஸ்ஸும் வந்து நல்லா சூப்பராக தாங்க இருக்குது. ஸ்பீடும் பயங்கரமாக இருக்குது, ஹேண்டிலிங்கும் பயங்கரமாக இருக்குது. ஸ்டேரிங் வந்து நான் BS6 வச்சு ஓட்டி பார்க்கல. இது கொஞ்சம் மேலே டிசைனாக இருந்தனால இதை வச்சே வீடியோ கவர் பண்ணிடலாம் சொல்லி BS5 தான் வச்சு ஓட்டுனுக்கிறேன். BS6ம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போங்க, அது ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்புறம் ஸ்பீடு சொல்லவே தேவையில்ல, ரொம்ப இதுங்க கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்பீடும் வந்து சொல்லவே தேவையில்ல. அது வந்து லைட்டாக கொடுத்தாலே அது மட்டும் அசால்ட்டாக 100 ஏறிடுது வண்டியில். அதுக்கப்புறம் இந்த வண்டியோட ஸ்பெஷாலிட்டினா கலர் எனக்கு லைட்டாக ஓகே இல்லாத மாதிரி இருக்குது. உங்களுக்கு இந்த கலர் பிடிச்சிக்கிறான்னு சொல்லுங்கள். என்ன கேட்டால் வந்து இது சூப்பரான பஸ் தாங்க, தரமாக இருக்குது. நீங்களும் வந்து ஏற்றி விளையாட்டான விளையாங்க. எத்தனை பேர் வந்து இந்த பஸ்ஸை வச்சுக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏன் வந்து இவ்வளோ ஸ்பீடாக போகிறேன்னா, அப்புறம் குறுக்கில் வந்து என்ன நிப்பாட்டிடுறானுங்க, பிளாக் ஆகிடுது, போக முடியல. அதான் வந்து ஸ்பீடாக வந்துட்டேன். இந்த இடத்துலேருந்து நம்ம ஸ்லோவாகவே போகலாங்க, ஏன்னா வந்து ரோடு ஃப்ரீயாக தானே இருக்குது. சரி, வேகமாகவே போகலாங்க. நம்ம கிளீனர் தம்பியை பற்றி சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. பார்ட் 1ல் வந்து கிளீனர் வந்து இருந்திருக்க மாட்டார் வீடியோவில். அவர் வந்து இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வந்துட்டார். எப்படின்னா வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நாளே நான் கூப்பிட்டேன். அது வந்து நான் கொஞ்சம் வேலையாக இருக்கிறேண்ணா, அப்புறமாட்டா வரேன்னு சொன்னார். சரின்னு சொல்லி காலையில் ஃபோன் அடித்தேன் பஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி.
அப்போ வந்து ஒரு முக்கியமான வேலையை வெளியூர் வந்துக்கிறேன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பஸ் எடுத்துன்னு போயிடுங்க. நம்ம ஓனரோட ஃப்ரெண்டோட அவரும் வந்து ஒரு ட்ராவல்ஸ் தான் வச்சுக்கிறாரு. அவரோட பஸ்ஸும் வந்து அந்த இடத்துக்கு தான் வந்து டூர் வருது. நான் அதுக்குள்ளே ஏறி இங்கே வந்துடுறேன், அங்கேருந்து வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு தான் நானும் வந்து தனியாகவே பஸ் ஓட்டின்னு வந்துட்டேங்க. இப்போ அதுக்கப்புறம் டூர் பிளேஸ் அந்த நாகமலைக்கு வந்தோடனே தான் அவர் வந்து பஸ்ஸில் ஏறி பஸ்ஸெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அப்படியே நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணிட்டாருங்க. அதாவது பஸ் எடுக்கும்போது படைச்சிட்டு தான் பஸ் எடுப்போம் எப்பயுமே. ஆனால் க்ளீனர் இப்போ வரதுனால வந்து அர்ஜென்ட்டாக வேகமாக, ஏன்னா நானே 5 நிமிஷம் லேட்டாக வந்துட்டேன், அதனால் அர்ஜென்ட்டாக வேகமாக பஸ் எடுத்துன்னு பேசஞ்சரை கொண்டு போக வந்துட்டேங்க. அதான் வந்து இந்த வாட்டி க்ளீனர் இல்லைனால படிக்கலன்னா சாமி ஃபோட்டோ மட்டும் படிச்சுட்டேன். சரிங்க, பேசஞ்சரை இறக்கி விட நேரம் வந்துடுச்சு. இவங்க வேறு எவ்வளோ தருவாங்கன்னு தெரில. அதெல்லாம் வந்து ஓனரே பேசிகிட்டு இருப்பாங்க, ஆனால் காசு என் கையில் தான் தருவாங்க. அதை தந்துட்டு நான் தான் வாங்கிட்டு போய் ஓனர்கிட்ட கொடுக்கணுங்க. சரி இருங்க, எவ்வளோ தராங்கன்னு பார்ப்போம். ஓகே, ஆக மொத்தம் 48,488 ரூபா ஆகிடுங்க. அப்புறம் போனஸ்லாம் சேர்த்து 96,976 ரூபா வந்துடுங்க. சூப்பருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கிங் ஆஃப் ட்ராவலர் 46க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரட்டா மம்மி.